இருந்து கொண்டே இல்லத்தில் இருந்து கொண்டே எல்லாருமே தீபாராதனை கட்டாங்க. பெருமாளுக்கு நம்மால் தீபாராதனை காட்ட முடியுமா? நம்மளுக்காக பார்க்கறதுக்காக வெளியில வந்திருக்காரு பெருமாள். எவ்வளவு பக்கத்துல நம்ம அவரை பார்க்கிறோம் பாருங்க. இப்படி ஒரு டைட் ஜூம்ல ரொம்ப க்ளோசஸ்ல பெருமாள் நமக்கு காட்சி தருகிறாருன்னா அதற்கு ஜெயா தொலைக்காட்சிக்கு நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லுங்க. எங்க இருக்கிற ஊரை இங்க பக்கத்துல நமக்கு காட்டிக்கிறாங்க பாருங்க. பக்கத்தில் பாருங்க பள்ளத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. திருக்காட்சியே பேர் வந்தது. அலங்காரம் என்றால் அழகு என்று அர்த்தம் இல்லையா? நல்லூர் என்றால் நல்ல ஊர் என்று அர்த்தம், சிறந்த கிராமம் என்று அர்த்தம். அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய நல்ல ஊர் என்பதனால்தான் அதற்கு அலங்கா நல்லூர் என்று பெயர். அந்த அலங்கா நல்லூருக்கு அழகு சேர்த்தவர் யாருன்னா நம்முடைய கண்ணழகர் என்பதை நாம இங்க பார்க்க போறோம். அற்புதமான இந்த தண்ணீரை பீச்சி அடிப்பதற்காக எல்லாரையும் குளிர்விக்கணுங்கிறதுக்காக தமிழருடைய மரபுல இப்படி ஒரு மரியாதையை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதி அற்புதமான இந்த திருவிழாவை பார்க்கறதுக்காக பக்த பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் இல்லை. அழகருக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய புனித பிரசாதம். அழகர் கோயில்ல அந்த தோசை மெல்லிதா இல்லை, ரொம்ப தடிமனா ஒரு கனமா இருக்கும். நீங்க அதை போய் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல மிளகு போடுவாங்க. அந்த ஜீரகமே ஒரு தனி சுவைங்க. அந்த மாவுக்குள்ள அந்த மிளகு ஜீரகமும் சேர்த்து ஒரு சுவையோட அந்த பெருமானுக்கு படைப்பாரு பாருங்க. அது நீண்ட நேரம் கிடாம இருக்குங்க. அதுதான் ஒரு சிறப்பு. அந்த தோசையை முதல்ல திருமாலுக்கு நைவேத்தியம் பண்ணி சமர்ப்பிச்சுட்ட பிறகுதான் பக்தர்களாக இருப்பாங்க இல்லையா? பல அதிசயங்களை நம்ம பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப பழமையான ஒரு மலை. அந்த மலை காடு 2000 ஆண்டுகள் பழமைன்னு சொல்றாங்க. கல்லாங்குளத்தில் பெருமாள் வந்து கள்ளழகராக அபிஷேகமான பிறகு அந்த நிபுண தொண்டையில